திருவாரூர் மாவட்டம் உப்பூரில் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டியின் மீது மர்ம நபர்கள் விஷம் கலந்த நெல்களை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அமிர்தலிங்கத்திடம் கேட்கலாம். அமிர்தலிங்கம், வணக்கம். தற்போது இந்த விஷம் கலந்த நெல்களை வைத்த நபர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? மேலும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உப்பூர் ஊராட்சி கோபாலசமுத்திரம் கிராமம் ராவுத்தர் கோவில் அருகே சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட 30,000 கொள்ளளவு குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. இந்த குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி மூலம் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீரும் உள்ளூர் போர்வெல்லில் இருந்து எடுக்கப்படும் குடிநீர் கலந்து ராவுத்தர் கோவில் தெரு, ஐயனார் கோவில் தெரு, பள்ளிக்கூட்ட தெரு ஆகிய பகுதியில் வசிக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சென்ற ஆண்டு இந்த குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி மேல்புறத்தில் காக்காய், புறா, கழுகு போன்ற பறவைகளின் எச்சங்கள் குடிநீரில் கரைந்து கலந்ததால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னர் கடந்த 16ஆம் தேதி தொட்டியின் மேல்புறம் யாரோ மர்ம நபர்கள் நெல்லில் விஷம் கலந்து வைத்ததால் அங்கு வந்த 7 புறாக்கள் சாப்பிட்டு உயிரிழந்தது. இதனால் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் அரவிந்தன் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வந்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுடன் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் தகவல் அறிந்து அங்கு வந்த முத்துப்பேட்டை போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருக்கிற நிலையில குடிநீரிலும் விஷம் கலந்து இருக்கலாமா என கிராம மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டதால் குடிநீர் தொட்டியில் இருந்த குடிநீர் ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட பின்னர் அனைத்து குடிநீரையும் வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையிலும் மர்ம நபர்கள் குடிநீர் தொட்டி மீது விஷம் கலந்த நெல்கள் வைத்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு குடிநீரில் மலம் கலந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போன்று சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.